ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் வெப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் வெப் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் சென்டரில் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இமெயில் தேவையில்லை. அதனால் இந்த ஒரு சிம்பிள் மெத்தடே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்கள் அதை பற்றி பார்ப்போம். முதலில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வேண்டும். பிறகு ரைட் அப் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வெப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் டு யூஸ் வாட்ஸ்அப் வெப் go to web.whatsapp.com on your computer. ஸோ கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்புங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணக்கப்புறம் இப்போ பாருங்கள், இது ஸ்கேன் ஆகும். இதான் யூஆர் கோட். ஸோ ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே வாட்ஸ்அப் தான் என்னுடைய கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் ஆகிருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கணுங்க. அதில் வந்து web.whatsapp.com அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வெப்புங்கிறத கிளிக் பண்ணணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QR கோடுக்கு போகும். ஸோ இதுதான் நம்ம வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணுற பேஜுங்க. ஸோ இதிலே நமக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சைடில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செல்லில் ஓப்பன் பண்ணணும்னு இது லோட் ஆகி நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் தெரியுங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு சேட் வச்சுருக்கேன், பாஸ்கர்னு. ஸோ அதில் வந்து நான் ஹேண்ட் மெசேஜ் பண்ணுறேன். இது என்னுடைய டெஸ்க்டாப்பில் இருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து PDF ஃபைலோ, வேர்டு ஃபைலோ, இல்லை எக்ஸல் ஃபைலோ நீங்கள் அமைச்சு நீங்கள் உங்கள் நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக லாக் அவுட் பண்ணணுங்க. மறக்காமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணாமல் இருக்கவே கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு சைன்இன் பண்ணும் போது லாக் அவுட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போனா நீங்கள் லாக் அவுட் பண்ணி தான் வரணும். ஏனென்றால் அதில் வந்து சில ஃப்ராடான நபர்கள் உங்களுடைய ஐடியை ஹேக் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதும் லாக் அவுட் செய்து நம்மளுடைய ஐடியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.